ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் சேமிப்பு, அதிகாரிகள் தீவிர ஆய்வு. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம், பொதுமக்கள் அவதி. புதுச்சேரியில் தேர்தல் காரணமாக மூடப்பட்ட மதுக்கடைகள் மீண்டும் திறப்பு, விற்பனை தீவிரம். பசுமையை காக்கும் புதிய முயற்சி, பறவைகள் மற்றும் சிறு உயிரினங்களுக்கு உணவு வழங்கும் சிறப்பு திட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து வாக்கு இயந்திரங்கள் சீல் வைத்து 3 அடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்ட நிலையில் ஆட்சியர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நேற்று அமைதியாக நடைபெற்றது. தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து பயன்படுத்தப்பட்ட அனைத்து மின்னணு வாக்கு இயந்திரங்களும் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டு முறையாக சீல் செய்யப்பட்டது. இந்த வாக்கு இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாகூர் கலைக்கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவன வளாகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் அவர்கள் மத்திய பொது பார்வையாளருடன் மேற்கண்ட 3 மையங்களையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடுகளையும் ஆய்வு செய்தார். மேலும் இப்பணியில் இருந்த காவல்துறையினரிடம் விழிப்புடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தினார். இந்த மையங்களில் 24 மணி நேரமும் உள்ளூர் காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரின் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் மையங்களின் வெளிப்புற பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வின் போது கூடுதல் மாவட்ட ஆட்சியர் திரு சுதாகர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். கடும் வெயில் தாக்கம் காரணமாக வெப்பநிலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கத்தரி துவங்குவதற்கு முன்பே கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சுற்றுலா தலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரி நகரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுவாக புதுச்சேரியில் கடற்கரை மட்டுமின்றி நகர பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் மற்றும் வாகனங்களின் போக்குவரத்து அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் கத்தரி துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. அதன்படி நேற்று 95 டிகிரி வெப்பம் பதிவானது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்து வருகின்றனர். அவசர தேவைகளுக்காக வெளியே செல்வோர் தலையில் துணியை போட்டு மூடிக்கொண்டும் வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் அணிந்தும் செல்கின்றனர். வெயிலின் தாக்கத்தால் புதுச்சேரி நகரில் பல சாலைகள் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் தேர்தல் காரணமாக மூடப்பட்ட மதுக்கடைகள் நேற்று முன்தினம் திறக்கப்பட்ட நிலையில் விற்பனை மீண்டும் தீவிரம். புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களுக்கு பின் மீண்டும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நேற்று முன்தினம் நடந்து முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் மே 4ஆம் தேதி நடக்கின்றது. தேர்தலை அமைதியாக நடத்த தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 7ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை 3 நாட்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டன. அதன்படி புதுவையில் உள்ள 443 மதுக்கடைகள், 83 சாராய கடைகள், 37 மதுபான குடோன்கள் மூடப்பட்டன.
இதேபோல் காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளும் மூடப்பட்டன. இதற்கிடையே புதுவையில் கடந்த 3 நாட்களில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்றதாக 10 நபர்களுக்கு ரூபாய் 45,000 கலால் துறையால் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் 114 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு பின் நேற்று புதுவையில் மீண்டும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. அங்கு மதுப்பிரியர்கள் உற்சாகத்துடன் மது பாட்டில்களை வாங்கி சென்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாரதி பூங்காவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய பணி. பறவைகள் மற்றும் அணில்களுக்கு உணவு வழங்கும் முயற்சி. புதுச்சேரி பாரதி பூங்காவில் அணில் மற்றும் பல்வேறு பறவைகளுக்கு உணவளிக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மரங்களில் உணவு பெட்டிகள் பொருத்தப்பட்டு அவற்றில் தானியங்கள் மற்றும் பழங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாட்டின் மூலம் பூங்காவில் வாழும் உயிரினங்கள் எளிதாக உணவு பெறுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கோடை காலத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் இந்த முயற்சி அணில்கள் மற்றும் பறவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. பூங்காவிற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் இந்த காட்சியை ஆர்வத்துடன் பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இயற்கை மற்றும் உயிரினங்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் இந்த முயற்சி ஏற்படுத்துகிறது. மேலும் இத்தகைய முயற்சிகளை மற்ற இடங்களிலும் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பொதுமக்களும் தங்கள் சுற்றுப்புறங்களில் உள்ள பறவைகள் மற்றும் சிறு உயிரினங்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்க முன்வர வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தது ரிசர்வ் வங்கி. வாடிக்கையாளர்கள் இனி 10,000 ரூபாய்க்கு அதிகமான தொகையை டிஜிட்டல் முறையில் ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு அனுப்பும் போது 1 மணி நேரம் கழித்தே சென்றடையும் வகையிலான புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி முன்மொழிந்துள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரிசர்வ் வங்கி இந்த கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் ஏமாந்து பணம் அனுப்புவதை தடுக்கும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை RBI பரிந்துரை செய்துள்ளது. டிஜிட்டல் முறையில் ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு 10,000 ரூபாய்க்கு அதிகமான தொகையை அனுப்பும் போது 1 மணி நேரம் கழித்தே சென்றடையும். இந்த இடைவெளியில் மோசடியை உணர்ந்தால் வாடிக்கையாளர்கள் அந்த பரிவர்த்தனையை ரத்து செய்து கொள்ள முடியும். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் முன்கூட்டியே நியமித்து நம்பகமான நபரின் ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்படும். ஆபத்து காலங்கள் அல்லது மோசடி நடப்பதாக சந்தேகிக்கும் நேரங்களில் வாடிக்கையாளர்கள் தங்கள் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளையும் ஒரே நொடியில் உடனடியாக முடக்கும் சிறப்பு வசதியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த வரைவு விதிகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து மே 8ஆம் தேதி வரை கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதன் பின் இறுதி வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவர பள்ளிகளுக்கு உத்தரவு. மும்மொழி பாடத்திட்டம் அறிவிப்பை நடைமுறைக்கு கொண்டு வரும் வகையில் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி பாடத்திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு CBSE நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. CBSE இயக்குனர் பிரக்யா எம் சிங் அனைத்து CBSE பள்ளிகளுக்கும் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு பல மொழித்திறனின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதோடு கற்பவர்களிடையே மொழித்திறன், கலாச்சார புரிதல் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் மாணவனின் தாய்மொழி அல்லது மாநிலத்தின் பிராந்திய மொழி 1, ஒரு இந்திய மொழி அல்லது ஆங்கில மொழி 2, மேற்சொன்ன இரண்டிலும் தேர்ந்தெடுக்கப்படாத மற்றொரு மொழி 3 என்ற மாதிரியின் கீழ் இத்திட்டம் செயல்படுகின்றது. 2026-27ஆம் ஆண்டிற்கான படிப்பு திட்டம் CBSE வெளியிட்டு இருக்கின்றது. இதில் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பல பள்ளிகள் ஏற்கனவே இந்த படிப்பு திட்டத்தின்படி மும்மொழி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பணிகளை தொடங்கிவிட்டதாக தெரிய வருகின்றது. இந்திய அரசியல் அமைப்பில் பட்டியல் இடப்பட்டு உள்ள மும்மொழி பாடத்திட்ட பாடப்புத்தகங்கள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. இருப்பினும் பள்ளிகள் 6ஆம் வகுப்பிலிருந்தே மும்மொழி பாடத்திட்டத்தை கற்பிக்க தொடங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பள்ளிகள் தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள மொழிகளை இறுதி செய்து அது குறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். ஒரு பள்ளியில் 6ஆம் வகுப்பில் அறிமுகப்படுத்தப்படும் மும்மொழிகள் மட்டுமே அதே பள்ளியின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளிலும் விருப்ப தேர்வுகளாக கிடைக்கும் என்பதையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை உடனடியாகவும் திறம்படவும் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் பள்ளிகள் மேற்கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமானதாகவும் கட்டாயமானதாகவும் கருதப்பட வேண்டும் என்றும் அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.